ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். இன்றைய புனிதமான தைப்பூசம். காலையில எழுந்த உடனே இந்த ஒரு அரிய மந்திரத்தை 48 முறை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானின் 6 முகங்களிலும் 6 சக்திகளையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமா இந்த ஒரு நாளானது மாறும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது 48 முறைகள் கூறிவிடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் போல கிடையாது. சித்தர்கள் இடையே மட்டும் பயிற்சி செய்யப்பட்ட ஒரு குறியீட்டு மந்திரம். இது பொதுவா யாருக்கும் பகிரப்படாதது. ஆனா தைப்பூச நாள்ல நம்ம பகிர்ந்து வந்தோம் அப்படின்னா அதனுடைய அருள் பலருக்கும் பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் நம்முடைய சேனல்ல இந்த ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன். எனவே தவறாம நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அப்படியே விலகும். பணத்திற்கான வழிகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல அவ்வளோ அமைதியானது பெருகும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக நீக்கி அமைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இல்லை அப்படின்னா இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படியாவது கூறணும். வலது கையை உங்களுடைய மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அவன் நின்று கொண்டாலும் சரி, அமர்ந்து கொண்டாலும் சரி, வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த மூச்சுடன் மந்திரத்தை நீங்க தொடங்கணும். இந்த ஒரு மந்திரத்தை தொடங்கும் பொழுது உங்களுடைய அடி வயிற்றிலிருந்து கூறுவது போல நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய மந்திரத்தின் சக்தி உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் முருகனின் வேல் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு தடையை வெட்டி அகற்றுகிறது என்று நீங்கள் நினைக்கணும். 48 முறைகள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது 48 முறைகள் ஒரு முறை கூறி முடிக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேண்டுகோள், ஏதாவது ஒரு கோரிக்கை அனைத்தையும் உங்களுடைய மனதிற்குள் வைத்து அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 48 முறைகள் கூறலாம். இந்த 48 முறையில நம்ம தைப்பூச நாள்ல கூறுவது ஏன் அப்படின்னா 6 முகங்கள், இதோட சக்திகள் 8, மொத்தம் 48. இதனால் 6 முகங்களில் 6 சக்திகளும் உங்களுடைய வாழ்வில் இறங்கும். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இறங்கி உங்களுக்குள்ள இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது முருகன் கோவிலுக்கு நீங்க சென்று வாருங்க. ஏன்னா இது முருகனுக்கான ஒரு நாள், தைப்பூசம். இந்த ஒரு நாள்ல நீங்க சென்று வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நாள் தைப்பூசம், இது வேல் வந்த நாள். இதனால் வேலோட சக்தி உச்சத்துல இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரம் பல மடங்கு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் நிறைய நபர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது கூறிவிடுங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான அவசரமும் பதற்றமும் இல்லாம சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாது. அமைதியுடன் இருக்கின்ற இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு முருகனுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க. நெய் தீபத்தை ஏற்றி நீங்க சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தபத்தமா இருந்து இந்த ஒரு மந்திரத்தை காலை நேரத்துல, இப்பொழுது நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வந்திருந்தாலும் சரி, முருகன் கோவிலுக்கு செல்ல போறீங்க என்றாலும் சரி, அதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில உங்களுடைய மார்புல கைகளை வைத்துக்கொண்டு கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் சரவண பவ ஸ்ரீ கந்தாய நமக. ஓம் சரவண பவ ஸ்ரீ கந்தாய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்முடைய மனதிற்குள் முருகப்பெருமானானது நினைவுக்கு வர வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானின் சக்தி நமக்குள்ள கிடைக்கணும், நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் என்று முருகப்பெருமானை நினைத்து நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி வைப்பார். ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை அழைக்கக்கூடிய ஒளியாக இருக்கும். சரவண பவ அப்படிங்கிறது முருகனின் தெய்வீக சூட்சம சக்தியை நமக்குள் தெரிய வைக்கும். ஸ்ரீ கந்தா என்பது கந்த சுவாமியின் அருளானது அதிரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நமக அப்படிங்கிறது நம் அகந்தையை விட்டு வைத்து அருளை ஏற்கக்கூடிய நிலையை நமக்குள் ஏற்படுத்துமாங்க. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை
காலையில எப்படியாவது நீங்க கூறுங்க. காலையில கூற முடியவில்லை அப்படின்னு கூறுகின்ற நபர்கள் இரவிற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த வீடியோவில் கூறப்பட்ட ஒரு மந்திரத்தை நீங்களும் மெதுவாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அவசரமின்றி எந்தவித பயமும் பதற்றமும் இன்றி பொறுமையுடன் 48 முறைகள் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது மெதுவாக கூறணும், நம்பிக்கையுடன் கூறணும். நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்துடன் கூறி வந்தீங்க அப்படின்னா இதனால எந்தவித பயனுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. எனவே முடிந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்வில் முருகப்பெருமான் எல்லாவித மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்க கூறும் பொழுது 6 இல்லைன்னா 7 வினாடி அதற்கு நடுவுல ஒரு கேப் விடணும். கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை மீண்டும் தொடர ஆரம்பிக்கணும். இது போல நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா ஒரு 7 நிமிடங்களில் இந்த ஒரு மந்திரத்தை கூறி விடலாம். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது நீங்க கூறி பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு மாற்றி அமைப்பார். பிப்ரவரி 1 தைப்பூசம் காலை எழுந்த உடனே தவறாம முருகனுக்கு 48 முறை இந்த ஒரு மந்திரத்தை, யாருக்கும் தெரியாத இந்த ஒரு அரிய மந்திரத்தை நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். தைப்பூசம் அப்படிங்கிறது வெறும் நாள் மட்டும் கிடையாது. முருகப்பெருமான நம்ம முழுமையாக வணங்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன பூஜைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செயல்பாடு. எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்வில் செய்து உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இது காஞ்சி மகான் மகாபெரிவா செய்த மிக பெரிய ஒரு பரிகார முறை. எனவே தவறாம செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் பெரிய பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. இந்த பரிகாரம் இத்தனை நாட்கள் எத்தனை நபர்களுக்கு இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமா இந்த ஒரு பரிகாரமானது இருந்து வருகிறது. எனவே இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்கின்ற தானங்களாக இருக்கட்டும், நீங்க செய்கின்ற மந்திரங்களாக இருக்கட்டும், பூஜைகள் அனைத்திற்கும் இதனுடைய சக்தி பெரிய அளவில் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்க. மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம உங்களால் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க. முடிந்தா முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று ஏதாவது ஒரு விளக்கு, நெய் தீபமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு தீபத்தையும் நீங்க ஏற்றி விடுங்க. அப்படி அந்த தீபத்தை ஏற்றும்போது கூட இந்த ஒரு நாள்ல பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார். எனவே தவறாம இந்த ஒரு நாள்ல காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை மட்டும் எப்படியாவது கூறிவிடுங்கள். மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். நன்றி.